Welcome everyone. 11th standard, subject commerce, unit 2, chapter 6, topic joint stock company, கூட்டுப்பங்கு நிறுமம். In our previous video, we had discussed about dissolution of firm, dissolution of order of court and without order of court. So இதை பற்றி நம்ம போன வீடியோவில் brief discussion கொடுத்திருந்தோம். And now we are going to discuss about joint stock company, கூட்டுப்பங்கு நிறுமம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அதில் இருக்கக்கூடிய மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அ கம்பெனி. ஸோ நிறுமம் பொருள் மற்றும் இலக்கணம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் சாப்டர் 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அதில் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அ கம்பெனி. A joint stock company is a distinct type of business organization evolved to overcome the limitations of sole trader partnership concerns. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து எதற்காக வந்து நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஒரு தனித்தன்மையான ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். சரியா, ஒரு தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் எது, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ எவால்வ் டு த ஓவர் கம் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். ஸோ எதற்காக இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த லிமிடேஷன்ஸ்னால் என்னது, இந்த சோல் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைகிறதுக்காக, ஸோ குறைபாடுகளை போக்குறதுக்காகவும், பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ஸ் அதே மாதிரி கூட்டாண்மை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் அதாவது குறைபாடுகளை போக்குறதுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிற கூட்டுப்பங்கு நிறுமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. த அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் த இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் have all necessitated a large amount of capital investment and highly sophisticated managerial skills for running a large scale industry. ஸோ இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட்டில் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜியில் நம்ம பயன்படுத்தி செய்யும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த தொழில் புரட்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் புரட்சியெலாம் நம்ம வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நம்ம பிஸ்னஸில் நிறைய கொண்டு வந்துட்டோம். அது கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு நிறைய ஆல் நெசசியேட்டட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அந்த பிஸ்னஸை பண்ணும்போது, இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு அந்த பிஸ்னஸை பண்ணும்போது நமக்கு நிறைய தொகை வந்து தேவைப்படுது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. புரியுதா? ஸோ நமக்கு முதலீடு தொகையாக நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படுது. அண்டு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் மேனேஜரியல் ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான நாலேஜ் உள்ள ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து மேனேஜரல் ஸ்கில்ஸோடு நமக்கு தேவைப்படுறாங்க ஃபார் ரன்னிங் ஏ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒரு பெரிய நிறுவனங்களை நம்ம செயல்படுத்தணும், நிர்வகிக்கணும்னா இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கில்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஸோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது நமக்கு தேவைப்படுது. ஸோ பார்ட்னர்ஷிப் வித் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் கேபிட்டல் அண்ட் மேனேஜரல் எபிலிட்டி and with added risk of unlimited liability has been found unsuitable for running a large scale industry in modern world. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டாண்மைன்னு சொல்லிட்டு போன வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ நிறைய குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஏன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டாளிக்கும் என்ன பண்ணுறாங்க, அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒவ்வொரு கூட்டாளியுமே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய அந்த பாதிக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் இருக்கோ அதனால அந்த கன்சர்னே என்னாகும், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மே பாதிக்கப்படக்கூடிய காரணியாக இருக்கும். பட் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்புனால அந்த கம்பெனி எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படாது. பிகாஸ் ஆஃப் இனி ஃபர்தராக நான் நிறைய விஷயங்கள் ஃபர்தராக சொல்ல போகிறேன். ஸோ அதை கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் திங்கு இருக்குது. ஸோ ஆடட் ரிஸ்க் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி, நிறைய வந்து என்ன இருக்குது, வரையறா பொறுப்புகள் வந்து நிறைய இதில் இருக்குன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்குது. சரியா? ஹேஸ் பீன் ஃபவுண்ட் சூட்டபிள் ஃபார் ரன்னிங் ஏ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் மாடர்ன் டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன இருக்குன்னா, மாடர்ன் டைம்ஸில் வந்து நிறைய வந்து அன்சூட்டபிள் ரன்னிங்காக இருக்குது. எதுக்கு, இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள்லாம் வந்து என்ன இருக்குது, சூட்டபிளாக இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தேர்ஃபோர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதற்காக தான் அந்த குறைகள், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் போக்கணும், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் நம்ம களையணும், போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம
ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ the joint stock companies in India are governed by the Companies Act 2013. Earlier one was the Companies Act 1956. So the Companies Act 1956 படி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா the Companies Act 2013. ஸோ the 2013 அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. த நியூ ஆக்ட் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு 29 சாப்டர்ஸ். ஸோ இப்போ அந்த நியூ ஆக்ட் வந்து எவ்வளோ பேஜஸ் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 29 சாப்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு வித் 470 செக்ஷன்ஸ். அதில் எவ்வளோ வந்து செக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 470 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 29 சாப்டர்ஸு அதை சாப்டர்ஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எதை, இந்த கம்பெனிஸ் ஆக்டில், அதுவும் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, சட்டங்களை அமைச்சிருக்கிறாங்க. த ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 12th September 2013. எப்போலேருந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து, அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்து நம்மளுடைய ஃபோர்ஸுக்கு வந்தது, அதாவது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி 12th September 2013 அந்த இயர்லேருந்து தான் என்ன ஆயிடுச்சு, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்க்கான ஆக்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. வித் ஃபியூ சேஞ்சஸ் லைக் இயர்லியர் ப்ரைவேட் கம்பெனிஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வாஸ் 50 and now it will be 200. ஸோ முன்னாடி வந்து என்ன இருக்குது, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா 50 தான் வச்சுருந்தாங்க. அண்ட் now it will be 200. ஸோ 200 நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் நியூ கிளாஸ் ஆஃப் கம்பெனி இஸ் ஆஃப் 1 person கம்பெனி. ஸோ இதான் இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம், இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி இப்படியும் இந்த கம்பெனி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் கம்பெனியை கொண்டு வந்திருக்கிறாங்க, 1 person கம்பெனி. ஸோ 1 person கம்பெனி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரே ஆளினுடைய ஹேண்டில் அந்த கம்பெனி செயல்படுறது. ஸோ இப்படியும் செயல்படலாம். இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஆக்ட் தட் வில் பி அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு ஆள் நடத்தக்கூடிய அந்த கம்பெனிக்கு பேர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதுதான் 1 person கம்பெனிஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே எதில் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன ஆக்ட் படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அந்த 1956 கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி. ஆனால் எந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் 2013 இயரில் September 12 அந்த ஆக்ட் வந்து என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி சட்டங்களையும் இயற்றியிருக்கிறாங்க. தென் அதனுடைய டெஃபினிஷன். ஸோ கம்பெனி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. A company is an association of many persons. ஒரு கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நிறைய ஒரு மெனி பர்சன்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருப்பாங்க, ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 200 persons வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்கோம், இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 200 persons அப்படிங்கிற போது என்ன இருக்குது, அப்போ மெனி பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன், நிறைய பேர் ஒன்று சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் எது, இந்த கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் மணி ஆர் மணிஸ் ஒர்த். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்க பணமாவோ அல்ல அந்த பண மதிப்பு மிக்க ஏதோ ஒரு பொருட்களையோ, ஸோ அந்த ஏதோ அந்த பண மதிப்பு மிக்க அந்த ஏதோ பொருட்களையோ என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வழங்குறாங்க. டு எ காமன் ஸ்டாக் அண்ட் எம்ப்ளாய் இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். ஸோ இப்படி அந்த பண மதிப்பையோ அல்லது பணத்தையோ கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் எம்ப்ளாயியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, வியாபார வணிகத்தையும் செய்கிறாங்க. அண்ட் ஹூ ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அஸ் த கேஸ் மே பி அரைசிங் தேர் ஃப்ரம். என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி அந்த இதில் கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்கிறபடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வருவாயை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ப்ராஃபிட்டையோ லாஸையோ என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கம்பெனிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா லார்ட் லின்லே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்பெனிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அ கம்பெனி இஸ் an artificial person created by law having a separate entity with the perpetual succession and a common seal. ஒரு கம்பெனி அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், ஒரு செயற்கையான ஒரு நபர்
அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அந்த கம்பெனி வந்து முன்னாடி நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுவாங்க, அதில் இன்வால்வ் ஆவாங்க. பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இதில் இருக்கக்கூடிய கம்பெனிக்குன்னு ஒரு பொது முத்திரை இருக்குது. அதாவது காமன் சீல். அதாவது காமன் சீல் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொது முத்திரை. யாரும் இண்டிவிஜுவலாக அதில் இன்வால்வ் ஆக முடியாது. அந்த கம்பெனிக்குன்னு ஒரு காமன் சீல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காமன் சீலை வச்சு தான் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ இல்லை என்ன விதமான டிரான்சாக்ஷன்ஸோ பண்ண முடியும். அந்த காமன் சீல் இருந்தால் தான் அந்த கம்பெனி எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய செப்பரேட் என்டிட்டி வித் அ பர்ஃபெக்ஷுவல் சக்சஷன் அண்ட் அ காமன் சீல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் செயற்கை நபர். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, செயற்கை நபர். அது மட்டும் இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 2 கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ நம்ம ஒரு கம்பெனி அப்படிங்கிறது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான நபர், அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காமன் சீலோட செயல்படுது. எது, இந்த கம்பெனி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நமக்கு செக்ஷன் 2 நம்ம கம்பெனினா என்ன அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, டெஃபினிஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இயல்புகள் என்னென்னவா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது தனியான சட்ட நபர் தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் இன்கார்பரேஷன் a company becomes a separate legal entity as compared to its members. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண முடியாது, இதில் யாரும் எல்லாருமே இன்வால்வ் ஆகுறதுங்கிறது வாய்ப்பில்லை. இது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாக செயல்படுது. சரியா? தனித்தன்மையோடு என்ன பண்ணுது, இந்த கம்பெனியே என்ன பண்ணுது, அவங்களே தானாகவே செயல்படுறதுக்கு வருது. யாரும் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு அவங்க இன்வால்வ் ஆகணும், அவங்களுடைய சிக்னேச்சர் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ த கம்பெனி இஸ் டிஸ்டிங்க்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய 200 மெம்பர்ஸ் ஆகலாம் இருக்கட்டும், அந்த மெம்பர்ஸ்லேருந்து வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இது, இந்த டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கக்கூடியதான் இது இந்த கம்பெனி. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சீல். என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பொது முத்திரை இருக்குது, காமன் சீல் இருக்குது, சொந்தமாக ஒரு சீல் இருக்குது. இட்ஸ் ஓன் நேம், அந்த கம்பெனிக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட ஒரு பெயர் இருக்குது. இட்ஸ் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் செப்பரேட். என்ன பண்ணுறாங்க, அதனுடைய சொத்துக்களும் பொறுப்புகளும் கூட தனித்தன்மையோடு இருக்கும். அண்ட் இன்ஸ்டிக்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். என்ன பண்ணுறாங்க, இதில் எந்த விதத்துலையும் அந்த மெம்பர்ஸ் வந்து இதுக்கு காரண காரியமாக ஆக மாட்டாங்க. இட் இஸ் கேபபிள் ஆஃப் ஓனிங் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு சொந்தமாகவே அந்த கம்பெனிக்குன்னு என்ன நிறுவனத்திற்குன்னு ஒரு சொந்தமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்கரிங் டெப்ட்ஸ், அதே மாதிரி கடன் இருக்கும். அண்டு பாரோயிங் மணி, நிறைய கடன் வாங்கியிருப்போம், பணம் வாங்கியிருப்போம். எம்ப்ளாயிங் பீப்புள், நிறைய பீப்புள் வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஹேவிங் ஏ பேங்க் அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்கும். என்டரிங் இன்டு கான்ட்ராக்ட், அது மட்டும் நிறைய கான்ட்ராக்ட்லேயும் என்டர் ஆகிருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க. அண்ட் ஷூயிங் அண்ட் பீயிங் ஷூட் செப்பரேட்லி, அதே மாதிரி சட்டங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறதாகட்டும், வழக்கில் வாதாடி ஜெயிக்கிறதாகட்டும், இது எல்லாமே அந்த கம்பெனியினுடைய நேம்லேயே தானாகவே செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. இன் ஷார்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், ஒரு செயற்கை நபர், கிரியேட்டட் பை லா, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டி, தனிநபர் தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனிக்குன்னு தனி அடையாளம் இருக்குது, தனி முத்திரை இருக்குது, தனியாகவே அதில் இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே என்ன இருக்குது, சொத்துக்கள் பொறுப்புகள் எல்லாமே என்ன இருக்குது, அதற்குன்னு தனித்தனியாக இருக்கும். கடன்கள் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருப்பாங்க. எல்லாருமே என்ன இருக்குது, அது தனித்தன்மையோடு செயல்படும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அல்லது இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இதில் செல்ஃபாக அவங்களா இதில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுங்கிறது முடியாது. ஸோ தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை, இந்த கம்பெனியை. புரியுதா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸில் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி, ஒரு வரையறு பொறுப்பு. சரியா? வரையறு பொறுப்பு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம், திஸ் லயபிலிட்டி of a members of the company is limited to contribution to the assets of the company up to the face value of shares held by him. ஸோ இதில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு, இந்த கம்பெனியில் நிறைய பொறுப்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொறுப்புகள் எல்லாத்துக்குமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரும்
காரணமாக மாட்டாங்க, பொறுப்பாக மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்குன்னு எல்லாமே தனியாக சுயமாக இருக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனி தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாகும். ஸோ கம்பெனி இஸ் லிமிட்டட் டு கான்ட்ரிபியூஷன் டு த அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனி வந்து லயபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி அப் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் பை ஹிம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் எந்த அளவுக்கு அவங்க வந்து லயபிலிட்டியாக இருக்கிறாங்க, லயபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க எந்த அளவுக்கு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து அதில் ஃபேஸ் வேல்யூவாக செலுத்தியிருக்கிறாங்களோ அந்த கம்பெனியில் அந்த அமௌண்ட்டு அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அதில் பொறுப்பாவாங்க. சரியா? ஸோ அ மெம்பர் இஸ் லயபிள் டு பே ஒன்லி த அன்கால்டு மணி டியூ ஆன் ஷேர்ஸ். என்ன பண்ணுவாங்க, ஒரு மெம்பர் வந்து எதுக்கு லயபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது ஒரு 10 ரூபா அவங்க ஒரு ஷேரோட வேல்யூ ஒரு பங்கு, அதாவது இப்போ என்னென்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அந்த 200 மெம்பர்ஸ்னு பார்த்தோன்னா அவங்க அதில் கம்பெனியில் நிறைய ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எதுக்காக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் அவ்வளோ பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அந்த கம்பெனியை இயக்கிறதுக்கு. அப்படிங்கிறபோது அதுக்கு தேவையான கேபிட்டல் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வச்சு அவங்கக்கிட்டே இருந்து தான் என்ன பண்ண முடியும், அந்த முதலீடை நம்ம வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான மெம்பர்ஸை வந்து நம்ம ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அவங்கக்கிட்டேருந்து நிறைய கேபிட்டல் மணியை நம்ம கெட் பண்ணுறோம் இல்லையா? த மெம்பர் லயபிள் டு பே ஒன்லி த அன்கால்டு மணி. ஸோ இப்போது ஒரு ஷேரினுடைய விலை வந்து 10 ரூபா அப்படின்னு வச்சுட்டோன்னா அந்த ஷேரில் நமக்கு எவ்வளோ ருப்பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 7 ரூபா மட்டும்தான் ஒவ்வொரு ஷேருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீத 3 ரூபா எப்படிப்பட்டதாக இருக்கும், அன்கால்டு மணியாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ டியூ ஆன் ஷேர்ஸ் ஹெல்ட் பை ஹிம் இஃப் த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே லயபிலிட்டிஸ் the personal properties of the shareholders are not held responsible. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பங்குதாரர்களுக்கும் என்ன இல்லை, நிறைய லயபிலிட்டிஸ் வந்து தேவையில்லை. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் நிறைய லயபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய சொந்த சொத்துக்கள்லேருந்து கூட அதில் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு அந்த சொத்துக்களையும் எடுத்துக்கிறதுக்கான நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய சொந்த சொத்துக்கள்லேருந்து எந்த விதத்துலையும் நம்ம அஃபெக்ட் பண்ணாது, அதிலேருந்து எந்த விதமான சொத்துக்களையும் நம்ம எடுத்து கம்பெனிக்கு, அதாவது கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கிறதுக்கு நம்ம எதையும் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த விதமான விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஏதாவது கடன்கள் ஏற்படும் போது அந்த அன்கால்டு மணி, அந்த 7 ரூபா 10 ரூபா ஒரு ஷேர்னால் 7 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், மீதம் 3 ரூபா நம்ம கொடுக்காம இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும்போது அந்த ரிமைனிங் 3 ருப்பீஸை நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் நமக்கு லயபிலிட்டி. சரியா? வேறு எந்த விதத்துலையும் நமக்கு லயபிலிட்டிஸ் அதிகப்படியாக இருக்காது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க, வரையறு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்சுவல் சஜஷன். பெர்ஃபெக்சுவல் சஜஷன் அப்படின்னு சொன்னது நீடித்த வாழ்வு. ஸோ இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீடித்த வாழ்வு இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னால் நிறைய விஷயங்கள்னால எப்போ வேணாலும் அந்த ஃபேர்மை கலைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பட் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்சுவல் சக்சஷன், நீடித்த வாழ்வு இருக்கும், ரொம்ப நாளைக்கு செயல்பட்டு இருக்கும் இந்த கம்பெனி. எ கம்பெனி டஸ் நாட் சீஸ் டு exist unless it is specifically wound up or a task for which it was formed has been completed. எப்போ வந்து அவங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அல்லது ஆப்ஜெக்ட் வந்து முடிவு பெறுதோ அப்போ வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வவுண்ட் அப் பண்ணலாம். வவுண்ட் அப் மீன்ஸ் என்னது, நிறுவனத்தை கலைக்கிறது. சரியா? ஸோ அப்போ தான் அந்த கம்பெனியை கலைப்பாங்களே தவிர்த்து அதர்வைஸ் அந்த கம்பெனிக்கு என்ன இருக்குது, பெர்ஃபெக்சுவல் சஜஷன், நீடித்த வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஆஃப் எ கம்பெனி மே கீப் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் டைம் டு டைம் பட் does not affect life of the company. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் வந்து என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ வேணாலும் யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து வேறு யார்கிட்ட வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம், பை பண்ண முடியும், விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். அப்போ அதனுடைய உரிமை மாற்றம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். பட் அதனால் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது எது, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. சரியா? A company is increased by law and it can be wind up only through legal process. ஏதாவது சட்ட ரீதியாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியை கலைக்க முடியுமே தவிர்த்து மற்றபடி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி நம்ம எந்த விதத்தில் இல்லை, நிறைய விஷயங்களுக்காக இந்த கம்பெனியை
கலைக்கிறதுக்கான ஒரு நிலை வந்து உருவாகாது. சரியா? சட்டத்தால் மட்டுமே அதை உருவாக்கப்படுமே தவிர்த்து எந்த விதமான தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னாலேயோ என்னாகாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இல்னஸ்னாலேயோ அல்லது மைண்டு என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிறைய டிசபிலிட்டிஸ்னாலேயோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நிறுவனத்தை கலைக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி த லீகல் ப்ராசஸ்க்காக மட்டுமே அந்த லா மூலியமாகவே என்ன பண்ண முடியும், அந்த நிறுவனத்தை வைண்ட் பண்ணணும்னா கலைக்க முடியும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியை உருவாக்குறாங்க. ஸோ அப்போது செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குன்னு அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்குன்னு ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். செப்பரேட் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் என்னது, தனியான சொத்துக்கள், அதாவது தனிப்பட்ட சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக இதே இருக்கும். இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் அந்த கம்பெனிக்குன்னு தனியாக சொத்துக்களே இருக்கும். கம்பெனி இஸ் அ டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி, ஒரு சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான ஒரு கம்பெனி தான் இது, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. A member cannot claim to be owner of the company's property during the existence of a company. எந்த விதத்துலையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த மெம்பர்ஸும் என்ன பண்ண முடியாது, cannot claim to be owner of the company's property. என்ன பண்ணுறது, அந்த கம்பெனிஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எந்த விதத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த சொத்துக்களை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு இருக்கும். ஏன்னா இது நிறைய பேர் சேர்ந்து நடத்துறதுனால இது ஒருத்தர் மட்டுமே அந்த சொத்துக்கு பொறுப்பாக மாட்டாங்க, அதே மாதிரி ஒருத்தர் மட்டுமே அதுக்கு சொந்தக்காரராக ஆக மாட்டாங்க. எல்லாருமே அதற்கான சொந்தக்காரங்கும் போது அதுக்குன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க காமன் சீல். எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் சைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா, அப்போ பண்ண முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு சைன் வாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, காமன் சீல். எல்லாருடையும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா காமனாக அந்த ஒரு சீலை வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே அக்செப்டட், இந்த டிரான்சாக்ஷன் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுறது. அதுதான் என்ன சொல்கிறோம், காமன் சீல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அந்த ஷேர்ஸை வந்து பங்குகளை வந்து மாற்றம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பங்குகளை வந்து மாற்றம் செய்கிறதுனா என்ன சொல்லுவோம், ஒரு ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வாங்கி வச்சிருக்கவே முடியாது, ரொம்ப நாட்களுக்கு வச்சுருக்க முடியுமா, அவங்களுக்கு பண தேவை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த நபர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை சேல் பண்ணுவாங்க, விற்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. எதில், இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில். ஸோ ஷேர்ஸ் இந்த கம்பெனி ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள், ரொம்ப ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். when the member transfers his shares to another person, ஈஸியாக another personட்ட ஷேர் பண்ண முடியும் அந்த ஷேர்ஸை. the transferee steps into the shoes of the transferer and acquires all the rights of the transferer in respect of those shares. என்ன பண்ணுறாங்க, அப்போது அந்த ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லா விதமான ரைட்ஸையும் அந்த அக்யூர் பண்ணக்கூடிய அந்த பர்சனாலிட்டி, அந்த ஷேர்ஸை வாங்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டிக்கு அந்த ஷேர்ஸினுடைய ரைட்ஸ் ஃபுல்லாக யாருக்கு போகுது, அந்த வாங்கக்கூடிய அந்த பர்சனுக்கு போகுது. தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது. எதில், இந்த ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருக்கிறது சொல்கிறாங்க. தென் காமன் சீல். ஸோ பொது முத்திரை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ பொது முத்திரைனா இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கம்பெனியோட நேம் இருக்கும், என்ன மாதிரியான லிமிட்டட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட நேம், ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி போட்டு பொது முத்திரையாக போட்டுருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சைன் பண்ணணும், அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா மெம்பர்ஸும் சைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காமன் சீலை சீல் பண்ணி கொடுத்துட்டா போதும், அது அக்செப்டட். A company is an artificial person, ஒரு செயற்கை நபர்னு சொல்லிட்டோம் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது. and does not have physical presence, அதுக்குன்னு ஒரு உருவ அமைப்பெல்லாம் இல்லை. thus in acts through its board of directors. இது எப்படி செயல்படுது இந்த நிறுவனம் அப்படின்னு சொன்னால், போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக தான் செயல்படுது, அதாவது இயக்குநர்கள். ஸோ இயக்குநர்கள் வந்து யார் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெம்பர்ஸ் தான், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதிகப்படியான ஷேர்ஸை வச்சுருக்கக்கூடியவங்க தான் மோஸ்ட் ப்ராப்ளி எப்படி வருவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக வருவாங்க. ஸோ கம்மியான ஷேர்ஸ் வச்சுருக்கவங்களாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. சரியா. ஸோ கேரிங் அவுட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்டரிங் இன் டு வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ். such contracts must be under the seal of the company. ஸோ எந்த விதமான கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம செஞ்சாலும் எதை பேஸ் பண்ணி செய்வோம், அதில் இருக்கக்கூடிய அந்த காமன் சீலை பேஸாக வச்சு தான்
நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் நம்ம கையெழுத்திடுவோம். A common seal is the artificial signature. ஸோ அந்த காமன் சீல் வந்து எப்படி செயல்படுதுன்னா ஒரு செயற்கையான ஒரு கையெழுத்து மாதிரி செயல்படுது. ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போடாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரே கையெழுத்தை போடுற மாதிரி இந்த காமன் சீல் வந்து செயல்படுது. A company, the name of the company must be engraved on the common seal and document not bearing the seal of company may not be accepted. ஸோ இந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதில் காமன் சீல் இந்த பொது முத்திரை இல்லாமல் வந்து அந்த கம்பெனி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த காமன் சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து அதில் சைன் போட்டிருக்கிறதா அர்த்தம். புரியுதா? அதனால தான் அந்த ஒரு சைன் வந்து என்ன ஆகுது, அதுவே செயல்படுது பாருங்கள். அந்த முத்திரையை வச்சு செய்யும்போது அந்த காமன் சீலே தனியாகவே சைன் போட்டுக்கிறது எல்லாருக்கும் சேர்ந்து அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் பர்சன், அது ஒரு செயற்கை நபராக செயல்படுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆத்தென்டிக் அண்ட் மே நாட் ஹாவ் எனி லீகல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி காமன் சீலை வைக்காமல் நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டோம்னா எந்த விதத்துலையும் லீகலாக அதை வந்து என்ன பண்ண முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பீயிங் ஷூட். ஸோ வழக்கு திறனும் வழக்காடக்கூடிய திறனும் மற்றும் வழக்கில் வந்து பதில் சொல்லக்கூடிய திறனும் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் இருக்குது. A company can sue or be sued in its own name and distinct from its member. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பேரில் அந்த கம்பெனி செயல்படும். அவங்களுக்கு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கும்போது, ஏதாவது லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது, இந்த மாதிரி காமன் சீல் இருக்கிற போதும், இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற போதும், சட்டத்துக்கு உட்பட்டு அந்த கம்பெனி செயல்படும் போது என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கோர்ட்டில் வழக்கு தொடுக்கவோ வழக்காடவோ முடியும். ஸோ அதே மாதிரி செப்பரேட் மேனேஜ்மெண்ட், இது ஒரு தனியான ஒரு தனிப்பட்ட மேலாண்மைன்னு சொல்லலாம். A company is administered and managed by its managerial personnel, that is board of directors. இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து செயல்படும்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்களை வச்சு தான் என்ன பண்ணும் இந்த கம்பெனி வந்து செயல்படும். மேனேஜ்மெண்ட்டும் இந்த இயக்குநர்களை வச்சு தான் செயல்படுத்துவாங்க. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, தட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? சிம்பிளி த holders of the shares in the company and need not necessarily the managers of the company. ஸோ ஷேர்ஸ் வச்சுருக்க எல்லாருமே அந்த கம்பெனியில் வந்து மேனேஜ்மெண்ட்டை செய்ய முடியாது. அதுக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அவங்க போவாங்க. ஸோ அவங்க தான் மேனேஜும் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஷேர் ஒன் ஓட். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா the principle of voting in the company is one share one vote. ஸோ இந்த பிரின்சிபிள், அந்த கம்பெனியோடைய பிரின்சிபிள் என்னவா இருக்குது, கொள்கை என்னவா இருக்குன்னா ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஓட் உண்டு. ஸோ அப்போ எத்தனை ஷேர் வச்சுருக்குறாங்களோ அத்தனை ஓட் அவங்களுக்கு உண்டு. தட் இஸ் இஃப் a person has 10 shares he has 10 votes. என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்சன் வந்து 10 ஷேர்ஸ் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 10 votes வந்து உண்டு. எதுக்கு, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு தான் ஓட் பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு ஓட்டுன்னு அர்த்தம். திஸ் இஸ் in direct distinction to the voting principles of cooperative society where the one member one vote. ஸோ இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெம்பர் வந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடாக இங்கே வச்சுருப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஓட், 1000 ஷேர் வச்சுருந்தா 1000 ஓட். அப்போ நிறைய ஷேர் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், நிறைய ஓட் பண்ண முடியும். இதில் தான் யார் வந்து டைரக்டராக போர்ட் ஆஃப் டைரக்டராக செலக்ட் ஆகுறாங்கிறது முடிவாகும். ஸோ irrespective of the number of share held, one member has only one vote. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயம் தான், அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நேர்மாறான ஒரு விஷயத்தை தான் எதில் செய்கிறோன்னா இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் செய்கிறோம். ஸோ ஒன் மெம்பர் ஒன் ஓட் அப்படிங்கிற கான்செப்டை மீறி ஒரு எத்தனை ஷேர் வச்சுருக்குறாங்களோ அத்தனை ஷேருக்கு அத்தனை ஓட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோ